அந்த வெடியை வெடிச்சது யாரு? தெரியல சார். ஆனா நம்ம சப்மரீன் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. இதோ நேவி வந்துட்டாங்க. அவங்க ஷிப்பர்ஸ் அப்புறம் பாம்பர்ஸ் கூட. என்ன என்ன இல்ல, ஆமா. நேவிக்கு முன்னாடி போயிட்டு நீங்க சாக ஆசைப்படுறீங்களா என்ன? சொல்லுங்க. ஆனா சார் இப்போ என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா கிளம்புங்கய்யா. நம்மள அவங்க ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து சீக்கிரமா தப்பிச்சு போயிடலாம். ஆனா க்ரூ மெம்பர்ஸ் கம்மியா இருக்கும்போது சப்மரீன் எப்படி சார் ஷிப் பண்றது? அதுவும் இப்போ டைம் கூட இல்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏதாவது பண்ணி இங்க இருந்து உடனே கிளம்பணும். சீக்கிரம் போங்க போங்க. நமக்கு இன்னும் டெக்ல ஆட்கள் வேணும். ஏன்பா இந்த சந்திலன் தான் வந்தா, எங்க போனான்னு தெரியல. சீக்கிரம் அவனுக்கு ஃபோன் பண்ணு. கட் பண்றான். போனை கட் பண்றான். மறுபடியும் ட்ரை பண்ணு. மறுபடியும் ட்ரை பண்ணு. அவன என்னாச்சு டோனி? ஸ்விட்ச் ஆஃப். அதோ பாரு டோனி, அதோ போறான் பாரு. புடி. இல்ல வண்டி முதல்ல. ஆன்யா, லைட் ஆன்ல இருக்கு. அப்படின்னா ஆன்யா வீட்டில் தான் இருக்காளா? ஆனால் ஏன் இவ கதவை திறக்க மாட்டேங்கிறா? ஆன்யா, ஆன்யா, இந்த பொண்ணு எங்கே போனா? ஆன்யா, எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. நான் இதுக்கு மேலே உனக்கு தொல்லை கொடுக்க விரும்பலை. நீ எனக்காக எவ்வளவோ பண்ணிட்ட. இத்தனை நாட்கள் நீ என்னோட பாரத்தையும் சுமந்த. இப்போ நான் இங்கேருந்து போகிறேன். நீ உன்னை பத்திரமா பார்த்துக்க. ஆன்யா. ஓ மை காட், இந்த பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்கா? இவளை எங்கன்னு போய் தேடுறது? எங்க? ஆன்யா, 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 ஐயோ உனக்கு. ஆன்யா. ஹலோ, உங்களுக்கு 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஃபைனல் ஆயிடுச்சு. நீங்கள் பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வாங்க. எஸ் மேடம், என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை. இவளை டாக்டர் கிட்ட காட்டணும். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நான் ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன். இவளை முதல்ல அட்மிட் பண்ணுங்க ப்ளீஸ். சார், அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்மை ஃபில் பண்ணுறது முக்கியம். நான் தான் ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல. முதல்ல இவளை டாக்டர் கிட்ட காட்டுங்க. நீங்கள் இப்படி பயப்படுறதுனால டாக்டர் உடனே பார்க்க மாட்டார். உங்களுக்கு முன்னாடி நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் தங்கச்சியை பார்ப்பாங்க. மேடம், இங்கே ஒருத்தங்க உயிர் ஆபத்தில் இருக்க. உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணுன்றீங்க. ஐ எம் சாரி சார். ஒருத்தருக்காக ஹாஸ்பிட்டல் ரூல்ஸை மாற்ற முடியாது. இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதுக்கு இந்நேரம் நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்கலாம்ல. சரி, அந்த பெண்ணை கொடுங்க.
ஃபார்மோட சேர்த்து 1,00,000 ரூபாய் பணத்தை கேஷ் கவுண்டரில் கட்டிடுங்க. 1,00,000? ஆனால் இப்போ என்கிட்ட இவ்வளோ பணம் இல்லையே. இப்போலாம் மூச்சு விடுறதுக்கு கூட பணம் வேணும். அப்படி நீங்கள் பணத்தை கட்டலைன்னா உங்கள் பேஷண்ட்டை அட்மிட் பண்ணிக்க முடியாது. மேடம், இவ செத்துருவா. இவளுக்கு சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பார்த்தாகணும். உங்களுக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா? உங்களுக்கு முன்னாடி கூட நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் கருணை காட்டுறது? எல்லார் மேலேயும். எல்லாருக்கும் நான் கருணை காட்டினேன்னா நாளைக்கு நான் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அப்புறம் எனக்கு யார் பாவம் வைப்பாங்க? புரியுதா? என்னாச்சு மேடம்? சரி இருக்கு, நான் எவ்வளோ நேரமாக சொல்கிறது? பணம் டெபாசிட் பண்ணாமல் இவங்க பேஷண்ட்டை எங்களால் இங்கே அட்மிட் பண்ணிக்க முடியாது. ஆனால் இவர் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாரு, பணம் இல்லைன்னு. எவ்வளோ பணம் கட்டணும்? 1,00,000 ரூபாய். சீக்கிரமா இவங்களோட சிஸ்டரை அட்மிட் பண்ணுங்க. டூ இட் ஃபாஸ்ட். சார் ஃபார்மாக ஃபில் பண்ணுங்க. மேடம், முதல்ல பேஷண்ட் அட்மிட் பண்ணிக்கோங்க, ஃபார்ம் அப்புறமா ஃபில் பண்ணலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். நீங்கள்லாம் யாரு? என் மேலே ஏன் இவ்வளோ கருணை காட்டுறீங்க? ரொம்ப யோசிக்காதப்பா. மனுஷன் தான் இன்னொரு மனுஷனுக்கு உதவணும். கொடுக்கல் வாங்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம். பயப்படாத, நாங்கள் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கோம். இந்த பேஷண்ட்டை கூப்பிட்டு போகலாமா? சீக்கிரம் கூட்டிகிட்டு போங்க. நான் இப்போ வந்துடுறேன். டாக்டர் சார், ஆன்யா எப்படி இருக்கா? எல்லா ரிப்போர்ட்ஸும் ஓகே தானே? நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க? மிஸ்டர் சித்தார்த், சிஸ்டருடைய கேன்சர் ஆக்டிவ் ஆயிடுச்சு. என்ன? இது எப்படி நடக்கும் டாக்டர் சார்? இது எப்படி நடந்துச்சு? சித்தார்த், இதான் நடந்திருக்கு. ஆனா இப்போதான் அவள் குணமாயிட்டாள்ல. அவளோட எல்லா ரிப்போர்ட்ஸ்லையும் நார்மல் தானே வந்துச்சு. ஆனா இப்போ என்னன்னா மறுபடியும் இல்லை டாக்டர், அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. அப்படி ஆயிடுச்சு. 3 வருஷம் அவ ஆபத்து இல்லாம வாழ்ந்தா. ஆனா இந்த தடவை ஆபத்து கொஞ்சம் அதிகமா தெரியுது. எந்த நேரத்துல என்ன வேணா நடக்கலாம். நீங்க என்ன சொல்ல வரீங்க டாக்டர் சார்? வேற என்ன, உன்னுடைய சிஸ்டர் கொஞ்ச நாள் தான் வாழ போறா. இல்லை டாக்டர், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க டாக்டர் சார். நீங்க ஏதாவது பண்ணுங்களேன், என் தங்கச்சிக்கு ஏதாவது பண்ணுங்க டாக்டர். ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரையல் இருக்கு, அதெல்லாம் அந்நியா உயிர் காப்பாற்றப்படலாம். அப்படின்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுங்களேன். நான் உங்களை தடுக்கலையே, ப்ளீஸ் பண்ணுங்க. ஆனா இதோட ட்ரீட்மெண்ட் ரொம்ப காஸ்ட்லி. எவ்வளோ? குறைஞ்சது 15 லட்சம். 15 லட்சமா? ஆன்யா கண் முழிச்சிட்டாங்க. அவங்க உங்களை பார்க்கணுங்கிறாங்க. டாக்டர், நீங்கள் ஆன்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க. நான் எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணுறேன். ஆனால் ப்ளீஸ் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க. சீக்கிரம், என்ன நம்ம கிட்ட நேரம் இல்லை. சரி. அட ஆன்யா, நான் டாக்டர் சார்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். உனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வீட்டுக்கு திரும்ப போயிடலாம். என்ன நீ இன்னும் பொய் சொல்ல கற்றுக்கல. நாம போன தடவை கேன்சரை தோக்கடிச்சோம், இந்த தடவையும் கேன்சரை தோக்கடிப்போம். நீ வாழ்வ ஆனியா? அண்ணா, அப்படி என் தலையெழுத்து வாழணும்னு எழுதியிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் எனக்கு கேன்சர் வந்திருக்காதுண்ணா. அண்ணா, நான் சொல்றதை கேளுண்ணா.
இனிமேலும் எனக்காக உன்னோட சந்தோஷத்தை தியாகம் பண்ணாதண்ணா. நீ என்ன மறந்துடுன, உன்னோட வாழ்க்கையை வாழுன. ஆனால் என்னோட சந்தோஷமே நீதானா ஆன்யா, நீதான். நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றியே தீருவேன். நீ தைரியத்தை மட்டும் இழந்துடாத. நீ ஏன் இவ்வளோ நல்லவனா இருக்க? நீ ரொம்ப நல்லவண்ண. இன்னும் சில வருஷங்கள் உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சா எனக்கு தலையெழுத்து சரியில்லைண்ண. அண்ணா, நீ எனக்காக என்னதான் செய்யலண்ண? எப்பவும் என் தேவைக்கு அதிகமாக தான் செஞ்சிருக்க. நிஜமாதான். உன்னோட பணம் மொத்தத்தையும் எனக்காக நீ இழந்துட்ட. உன்னோட வேலைக்கும் என்னால் ஆபத்து வந்துருச்சு. இனிமே என்ன, உன்னோட உயிரை எனக்காக நீ கொடுத்துருவியா? சார், நீங்க கொஞ்சம் வெளியே போங்க, அவங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும். நீ போன இவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போகிறது? எனக்கு யார் கொடுப்பாங்க? எப்படி கொடுப்பாங்க? யோசிக்கிறது நிப்பாட்டு. யோசிச்சா எதுவும் ஆகாது. சில நேரங்களில் கேட்டாலே உன் தேவைகள் பூர்த்தியாகும். சித்தார்த், நீங்கள் யாரு? தேவையும் சிச்சுவேஷனும் மனுஷனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும். உன் பிரச்சனை எனக்கு நல்லா தெரியும். அதுக்கான சொல்யூஷன் கூட என் கையில் இருக்கு. என்ன சொல்கிறீங்க? உன் சிஸ்டருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா காசும் கிடைக்கும். நான் அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ கவலைப்படாத. நீங்கள் எல்லாரும் எதுக்காக எனக்கு இதை பண்ணுறீங்க? நாங்கள் ஒன்றும் உனக்கு சும்மா பண்ணலை. நீ எங்களுக்காக அதுக்கு பதிலாக சில விஷயங்கள் பண்ண போகிற. ஓ, அதனால தான் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணுறீங்களா? நீ சரியாக சொன்ன. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட ஆட்கள் தான் உனக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து உதவி பண்ணிட்டு போனாங்க. அப்படியா? நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். நேரம் வரும்போது அதை பற்றியும் தெரிஞ்சுப்பேன். முதல்ல உன் சிஸ்டருக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் சீக்கிரமாக கொடு. இன்னொரு விஷயம், அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு என்னை இந்த அட்ரஸில் வந்து பாரு. சார், அவன் பக்கத்தில் நிப்பாட்டவா? நோ, பைத்தியமா என்ன? முன்னாடி போ. கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்கலாம். தனியாக வந்திருக்கானா இல்லை யாரையாவது கூட்டிகிட்டு வந்திருக்கானான்னு. இப்போ அடி யூட்டோன. அவன் கூட வேற யாரும் இல்லைன்னு தெரியுது. சரி, போ, அவன் பக்கத்தில் நிப்பாட்டு. வா, ஏறு, வா, சீக்கிரம் வந்து ஏறு. என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? கேள்வி கேட்கக்கூடாது. வாயை மூடிக்கிட்டு உட்காரணும்.
வாங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்க. சீக்கிரம் முடிச்சுட்டு போனோம். சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம். இன்னும் எவ்வளோ நேரம்? இந்த சின்ன வேலை முடிக்க நைட்டு முழுக்க வேணுமா உங்களுக்கு? என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுங்க. பட்டுன்னு முடிங்க. ஆகட்டும் ஆகட்டும். எடு எடு. சீக்கிரம் பண்ணுங்க. ஏய், யூ இடியட்ஸ். அறிவில்லை உனக்கு? சார் சாரி சார், தெரியாமல் விட்டுட்டேன் சார். சார் அவசரப்பட்டதுனால. நீ அவசரப்பட்டதுனால கோடிக்கணக்கான ட்ரக்ஸ் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அவனை உன்ன சார் பாஸ், மற்ற பாக்ஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டு சீக்கிரமா இங்கேருந்து கிளம்பலாம். ஆ ஆகட்டும் ஆகட்டும். சீக்கிரம். சீக்கிரம் சீக்கிரம் எடு. குடி. சீக்கிரம் எடுத்து கொடு. இந்த பாடி கடல்ல 12 மணி நேரத்துக்கு மேல மிதந்துட்டு இருந்தது. சொல்லுங்க. கோஸ்ட் கார்டுக்கு தான் இந்த பாடி கிடைச்சது. அவங்க ஷோருக்கு கொண்டு வந்த இந்த டெட் பாடியை ஒப்படைச்சாங்க. ஹலோ பாஸ், இவங்கள பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் வச்சு சுட்டிருக்காங்க. இதை கவனி பாஸ். தோ இந்த காயமே எல்லாத்தையும் சொல்லுது. இன்னொரு விஷயம் சார், ரொம்ப நாளாவே இவங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு கூட கொடுக்கப்படலை. இவரோட பாடியை பார்க்கும்போது தெரியுது, ரொம்ப கொஞ்சம் நாள்லயே இவரோட வெயிட் நிறைய குறைஞ்சிருக்கு. பாஸ், இவங்கள ஒரு அடிமைய மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இதை பாரு, கயிறு அடையாளம் தெரியுது. இவங்கள கட்டி போட்டு வச்சிருந்தாங்க, 2 பேரையும் ஸ்லேவ்ஸ் மாதிரி. நடு கடல்ல இவங்கள எங்க தான் மறைச்சி வச்சிருப்பானுங்க. அதோட கொன்னுட்டு தூக்கி போட்டிருக்கானுங்க. என்ன இது? கொலைக்காரன் என்ன விரும்பினா? சச்சின், அப்படியா? சரி. சச்சின், என்ன நடந்தது? சார் 2 பேரும் கடலுக்கு பக்கத்தில் இருந்த கிராமத்தில் இருந்தாங்க. இவங்க நைட் என்னத்தையோ பார்த்தாங்களாம், அதை சொல்ல வந்திருக்காங்க சார். அப்படியா? சரி சொல்லுங்க, நீங்க என்ன பார்த்தீங்க? சார், நேற்று நைட்டு நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு கடலில் ரொம்ப தூரம் போயிருந்தோம். எங்கள் போட் இன்ஜின் ரிப்பேர் ஆனதுனால நாங்கள் திரும்ப வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் திரும்பி வரும்போது எங்களுக்கு தூரத்தில் போட்டோட சத்தம் கேட்டது. அதில் 2 பேர் யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ see. சரி, அவங்க யாரு? சார், அது தெரியல, ரொம்ப இருட்டா இருந்தது. ஆமாம் சார், அப்போது கடலுக்கு நடுவில் இருந்து ரொம்ப தூரத்தில் இன்ஜின் சத்தம்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு. கடல் அலைகளும் ரொம்ப பெருசாக வந்துச்சு. அதுக்கப்புறம் கடலுக்கு உள்ளே இருந்து ஏதோ ஒரு பொருள் வெளியே வந்துச்சு. கடல் நடுவில் இருந்து ஒரு பொருள் மேலே வருதா? என்ன அது? ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி இருந்துச்சு. சப்மரீன், நீர்மூழ்கியா? நீர்மூழ்கி. அதுக்கப்புறம் அந்த போட்டு அந்த நீர்மூழ்கி கிட்ட போச்சு. அப்புறம் சிலர் வெளியே வந்து சில வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? தெரியல சார், அது ராத்திரி இருட்டாக இருந்ததுனால எதையுமே பார்க்க முடியல. அப்போதான் எங்களுக்கு குண்டு சத்தம் கேட்டது. குண்டு சத்தமா? எத்தனை சுட்டாங்க? 2 தான் சுட்டாங்க. ஓ, 2 புல்லட் பாஞ்சிருக்கு. நமக்கு 2 பாடி கிடச்சிருக்கு. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து பயந்து ஓடி வந்துட்டோம் சார். சார், ஒரு விஷயம் புரியல. கடலுக்கு நட்ட நடுவுல சப்மேரியனுக்கு என்ன வேலை? அதான் கேள்வியே. அதோட அந்த போட்ல என்ன பண்ணிருப்பானுங்க சார்? பங்கஜ் சார், மிஸ்ஸிங் பர்சன் பியூரோல இருந்து 2 பேரோட டீட்டெயில்ஸும் கிடைச்சது. கிரேட். அமோல், மனோஜ், இவங்க 2 பேரும் ஒரே நாள்ல காணாம போயிருக்காங்க. அதோட 2 பேரும் மரீன் இன்ஜினியர்ஸ். அதான் கதை. மரீன் இன்ஜினியர்ஸ். சச்சின், இது ஒன்றும் கோஇன்சிடென்ஸ் இல்லை, இது ஒன்றும் தற்செயல் இல்லை. ஏன்னா மரீன் இன்ஜினியர்ஸ் நீர்மூழ்கி கப்பல்ல, சப்மரைன்ல ஏகப்பட்ட வேலைகள் செய்வாங்க. இது தற்செயலே கிடையாது. அப்புறம் சார், இந்தியன் வாட்டர்ஸில் நீர்மூழ்கி கப்பல் என்ன பண்ணிட்டு இருக்கு? என்னவோ தில்லுமுள்ளு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெருசா பண்றாங்க. பெரிய தில்லுமுள்ளு நடக்குது. என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த சப்மரைனை பத்தி இந்தியன் நேவி, இந்தியன் கடற்படை கிட்ட இருந்து கண்டுபிடிக்கணும்.
சார், இங்கேருந்து 100 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் எந்த ஒரு சப்மரீனும் கிடையாது சார். ஆனால் அந்த ஃபிஷர்மேன்ஸ் இந்த லொக்கேஷன் தானே சொன்னாங்க. அப்படின்னா அந்த சப்மேரின் இங்கேருந்து தூரமாக போயிருக்கணும். இங்கே ஒரு சப்மரீன் தெரியுது, அதுவும் இந்தியன் வாட்டர்ஸில். ஆனால் நம்ப முடியல சார். ஆனால் இதுதான் உண்மை. ஆனால் அது இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கு? அதை தானே கண்டுபிடிக்க வந்திருக்கோம். சரி, இவங்க மனோஜோட ஒய்ஃப், இவர் அமுலோட அப்பா, இந்த பொண்ணு அன்யா சித்தார்த்தோட சிஸ்டர். இவங்க சொல்றாங்க சித்தார்த் கூட மரைன் இன்ஜினியரா, அவனையும் காணுமா? அனியா, உங்க பிரதர் எப்போ காணாம போனாரு? சார், நேற்றுலேருந்து காணும் சார். அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தேன் சார். ஹாஸ்பிட்டல்லையா? ஏன், உனக்கு என்ன இருந்தது? சார், ஆக்சுவலி எனக்கு மறுபடியும் கேன்சர் வந்துருச்சு சார். வந்ததா? 2வது வாட்டி கேன்சர் வந்ததா? சார், டாக்டர் சொன்னார் மறுபடியும் என்னோட கேன்சர் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு. ஆனால் இன்னைக்கு காலையில் டெஸ்ட்டில் தெரிஞ்சுது எனக்கு கேன்சர் கிடையாதுன்னு. நான் நல்லா இருக்கேன்னு தெரிஞ்சுது. என்ன, கேன்சர் மறைஞ்சு போச்சா? ஆமாம் சார். இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்கிறதுக்காக நான் என் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் அவனோட ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. நான் நினச்சேன் ஒருவேளை அண்ணன் வீட்டில் இருக்கோன்னு. அதனால நான் உடனே என் வீட்டுக்கு ஓடினேன். ஒவ்வொரு ரூம்லேயும் தேடினேன் சார். ஆனால் எனக்கு என் அண்ணன் கிடைக்கல சார். அப்புறம் நினச்சேன் பக்கத்தில் யார் வீட்டுக்காவது போயிருக்கோன்னு பார்த்தேன். எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டேன். அவரை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியலன்னுட்டாங்க. உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, உங்கள் அண்ணன் சீக்கிரம் கிடச்சிருவாரு. சரி, மனோஜ் அமுல் எப்படி காணாம போனாங்க? சார், அமுல் போயிட்டு இருந்த முதல் வேலை போயிடுச்சு. போன மாசம் 7ஆம் தேதி அவன் என்கிட்ட சொன்னான் அவனுக்கு புது ஜாப் கிடைச்சுதான். 3 நாளைக்கு அப்புறம் இன்டர்வியூக்கு போன பையன் திரும்பி வரவே இல்லை. எந்த கம்பெனியில் ஜாப் கிடைச்சது? சார், அது எனக்கு தெரியாது. பட் அமுல் சொல்லிட்டு இருந்தான் ஏதோ ரெக்ரூட்டிங் ஏஜென்சியா, அதன் மூலமா தான் இந்த வேலை கிடைச்சதான். இன்டர்வியூல எல்லாம் சொல்லிடுவாங்கன்னு சொன்னான். சார், சார், மனோஜ் கூட இதைத்தான் சொன்னார். ஏதோ ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி இருக்குன்னு, அதில் தான் ஜாப் அக்ரிமெண்ட் போட்டிருக்கதா சொன்னார். திருட்டுத்தனமான ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. வேலை வாங்கி தரேன்னு பேராசை காட்டி மெரைன் இன்ஜினியர்ஸை கிட்னாப் பண்றாங்க. மெரைன் இன்ஜினியர்ஸை இங்க பாருங்க, உங்களுக்கு நடந்ததை நினைச்சா எங்களுக்கும் வருத்தமா தான் இருக்கு. இங்க பாருங்க, நாங்க முழு முயற்சி எடுப்போம். குற்றவாளிகளை நாங்க பிடிச்சிடுவோம். நீங்க அவங்க வீட்டுக்கு போங்க. பூர்வி, இவங்களை விட்டுட்டு வா, போங்க. சார், ப்ளீஸ் சார், எப்படியாவது அண்ணனை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். அண்ணனை தவிர என் வாழ்க்கையில் யாருமே கிடையாது சார், யாருமே கிடையாது. இங்க பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் அண்ணனை நாங்க தேடி கண்டுபிடிப்போம், இது எங்களுடைய வாக்கு. போமா சார், கண்டுபிடிச்சிருக்கீங்களா சார்? தேங்க்யூ சார். இந்த அன்யாவோட டாக்டரை உடனே சந்திக்கணும். சார், ஒருவேளை அந்த சப்மேரியனுக்கு நிறைய டெக்னீஷியன்ஸ் தேவைப்படலாம் போல. அதனால தான் வேலைங்கிற வலைய அவங்க வீசியிருக்காங்க போல. சார், ஆனால் அந்த நீர்மூழ்கி கப்பல் எங்கே இருக்குன்னே தெரியலையே. நாம் அந்த குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? பங்கஜ், நம்ம வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும். அதாவது குற்றவாளிங்க நம்மளை தேடணும், நம்மளை சப்மரீன் வரைக்கும் கூட்டிகிட்டு போகணும். ஆனால் குற்றவாளிகள் நம்மளை ஏன் தேடுவாங்க? தேடுவாங்க, ஏன் தேட மாட்டாங்க? அவங்களோட 2 இன்ஜினியர் இறந்துட்டாங்கல்ல. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக புது இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்கல்ல. அதனால நாம நல்லா யோசிச்சு பிளான் போடணும். நல்லா யோசிச்சு பிளான் போடணும். வந்துட்டான் போல இருக்கு. வாங்க, உள்ள வாங்க. அசோக் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு.
குட் மார்னிங் சார், குட் மார்னிங். வெல்கம் வெல்கம். good ப்ளீஸ் ஹேவ் அ சீட், ப்ளீஸ் ப்ளீஸ். நான் போய் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். யா நோ தேங்க்ஸ், நான் டீ குடிக்கிறது இல்ல. சார் ப்ளீஸ் என் தம்பிக்கு எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க சார். ப்ளீஸ் சார், எங்கள் மேலே நிறைய கடன் இருக்கு சார். இதெல்லாம் எப்படி அடைக்க போறேனே தெரியல சார். அக்கா இருக்கா, முதல்ல நாங்க 2 பேரும் பேசுறோம். ப்ளீஸ் நீங்க கொஞ்ச நேரம் உள்ள இருங்க. நீங்க எனக்கு டீ போட்டு கொண்டு வரலாம் இல்லையா? போங்க. உனக்கு எப்பதான் வேலை கிடைக்குமோ தெரியல தம்பி, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சாரி சார். அது என் அக்கா இருக்காளே, அது வேலை விஷயமா கொஞ்சம் டென்ஷனா இருக்கா. அவளுக்கு பாவம் பணம் கொஞ்சம் தேவைப்படுது. அவளுக்கு எங்க அக்கா ஐயோ கொஞ்சம் பணம் தேவை இருக்கு சார். சகஜம்தான். இந்த பணம் இருக்கே அது அப்படிதான். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வேலை எனக்கு கிடைச்சிருச்சுன்னு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? பார்க்கலாம். முதல்ல உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். என்ன வேணாலும் கேளுங்க சார், ஐ எம் ரெடி சார். ஆனால் ப்ளீஸ் சார் எனக்கு இந்த வேலையை மட்டும் எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க. ஆக்சுவலி சார் அது எங்களுக்கு இப்போ பணம் தேவைப்படுது சார். சார் ப்ளீஸ் சார். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க ஜாபுக்காக? கரெக்டு சார். அது என்னன்னா, முதல்ல கவர்மெண்ட் ஜாபில் இருந்தேன். அது கவர்மெண்ட் ஜாபில் பணம் அப்புறம் ப்ரமோஷன் ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும் சார். அதனால தான் அந்த வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டேன் சார். உங்களோட முழு பேர் அப்புறம் டேட் ஆஃப் பர்த்? பேர் அசோக் குமார் சார். டேட் ஆஃப் பர்த் April 10, 1976. அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்? மாஸ்டர் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் இன் மெரைன் இன்ஜினியரிங் ஃப்ரம் JD காலேஜ். ஸோ சப்மரைன் இன்ஜினோட மெயின்டெனன்ஸ் அண்ட் நேவிகேஷனை பற்றி அதிக நாலேஜ் இருக்கும்ல? எஸ் சார் எஸ், யூ ரைட் சார். அப்படின்னா மிஸ்டர் அசோக், எனக்கு ஒன்று சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியன் படி ஒரு நீர்மூழ்கி கப்பல் தண்ணிக்குள்ள எவ்வளோ ஆழம் வரையும் போகும்? எவ்வளவு ஆழம் வரைக்கும் சார்? இது அது சப்மெரினை டிபெண்ட் பண்ணும். ஐ மீன் மாடல் எதுன்னு பார்க்கணும்ல. நான் சப்மெரின்குள்ளே போய் அதை நானே ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சார். அது நல்லா அடியில் போகும் சார். 400 வரைக்கும் போகும். அடாஹா, நான் உன்னோட ஸ்கூலோட பிரின்சிபல் மிஸ்டர் சுரேஷ் கிட்ட பேசினேன். உன்னை ரொம்ப பாராட்டி பேசினாரு. அவர் கூட டச்சில் இருக்கீங்கல்ல? பிரின்சிபல் நைஸ் கொஸ்டின் சார். என்னோட பிரின்சிபல் என்னோட மென்டராக இருந்தார் சார். அவரோட பேர் சுரேஷ் இல்லை, மைக்கேல் சார். அது மட்டும் இல்லை, 2012 அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சுரேஷ் சார் பிரின்சிபலாக வந்திருக்கலாம். அவரை பற்றி எனக்கு அவ்வளவா தெரியாதுங்க சார். உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம். ஓகே மிஸ்டர் அசோக், உங்களுக்கு ஜாப் கிடைச்சாச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். உங்கள் ஃபினான்ஷியல் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். இப்போ 6 மாதத்துக்கு உங்களுக்கு ஜாப் கொடுக்குறேன். ஓகே சார். மற்றபடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தன்னாலேயே தெரியும். ஓகே சார், தேங்க்யூ சார். அப்புறம் மதியம் 2 மணிக்கு இந்த அட்ரஸில் என்னை மீட் பண்ணுங்கள். ஷியோர் சார். தேங்க்யூ. வேலை முடிஞ்சது. இன்னொரு ஜாப் எனக்கு கிடைச்சாச்சு.
ஐசி விளையாட்டு கட்டுறியா? வணக்கங்க. சரி சரி உள்ளேரு. சச்சின் சீக்கிரமா ஃபாலோ பண்ணு. வணக்கங்க. என்னப்பாச்சு, நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஏங்க, நீங்க என்ன இவங்கள? ஏய் ஷட் ஷடப்பு. ஹலோ. அட அட உயிர் இருக்கு. நல்லா தூங்குறாங்க. சச்சின் சீக்கிரமா போ, அவங்க நம்ம கண்ணுல இருந்து மறைஞ்சிடக்கூடாது. என்ன சார், கண்ணை திறந்துக்கிட்டே ஏன் தூங்குறீங்க? இப்படி தூங்குனீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடும். இருங்க, உங்க கண்ணை மூடிடுறேன். இப்போ நீயும் தூங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் நைட்டு தான் தூங்குவேன், பகல தூங்க. அவங்க போயிட்டாங்க சார். சச்சின் ஏதாவது பண்ணு, நமக்கு அந்த கார் வேணும்னா வேணும் தான். சார் அந்த கார் எங்கேயுமே காணும். சச்சின் நல்லா பாரு, உன்னுடைய ரைட்ல தான் இருக்கணும், பாரு. சார் அதான் சார் அந்த வண்டி. எஸ், ஏன் ரைட்ல போறான்? ஆமா சார், திடீர்னு திரும்பிட்டான். இவன் நேரா போயிருக்கணும். கடல் எதிர இருக்கு. நிக்கில், அபிஜித்தை ஜிபிஎஸ்ல ட்ராக் பண்ணு. அபிஜித் சாரோட ஜிபிஎஸ் டிவைஸ் சிக்னல் வரல, வேலை செய்ய மாட்டேங்குது சார். இந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணு. ஏய், வண்டியை நிறுத்துன்றல. மற்றவங்க எங்க? என்னாச்சு? பயமுடு. சொல்லு, வண்டியில இருந்தாங்களே அவங்களாம் எங்க? சார் இதுல யாருமே இல்ல. உள்ள யாரும் இல்லைனா இந்த பாரு, மறைக்காம உண்மையை சொல்லிடு. உண்மைதான் சார், என்கிட்ட ஒரு ஆள் சொன்னா சங்கம் சர்க்கிள்ல வண்டியை நிப்பாட்டிட்டு போன்னு சொன்னா. வேற என்ன சொன்னா? வேற எதுவும் சொல்லல. இந்த வேலைக்காக 5000 ரூபாய் கொடுத்தான். அந்த மரைனுக்கு போறதுக்கு இந்த ஒரு வழி தான் இருந்துச்சு. இப்போ இதுவும் இப்படி ஆயிடுச்சு. நிக்கில், சிஐடியை எந்த ஒரு வழியும் தடுக்க முடியாது. ஒரு வழியை அவங்க மூடிட்டா இன்னொரு வழியை சிஐடி உருவாக்குவாங்க. ரெண்டு பேரும் இன்ஜினியர்ஸ். அந்த 2 பேரையும் ஒரே நேரத்தில் சுட்டுட்டாங்க. யாருக்கு தெரியும், அதே நிலைமை நமக்கும் வரலாம். ஒரு நாள் நாமளும் கடலுக்கு அடியில் காணாம போவோம். அதோட நம்மளை பத்தி யாருக்கும் எதுவும் தெரிய வராது. சரியா சொன்னேன். ஆனால் சாகறதுக்கு முன்னாடி தப்பிக்கிறதுக்கு ஒரு தடவை முயற்சி பண்ணலாம்ல. நாலா பக்கமும் கடல் இருக்கு சித்தார்த். நாம நினைச்சாலே எதுவும் பண்ண முடியாது. நீ எங்க போவ? கண்ட்ரோல் ரூமுக்குள்ள. என்ன? ஆமாம். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. யார் அது?
வயிறு வலிக்குது. ஏய் இங்க என்ன பண்ற? என்ன தெரியல, வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குதா இல்ல டிராமா பண்ணிட்டு இருக்கியா? சத்தியமா சொல்ற, வயிறு பயங்கரமா வலிக்குது. மருந்து கூட ப்ளீஸ். இவன் எங்க போய் தொலைஞ்சான்? சரி சரி ஓகே ஓகே வா. சரிங்க வா. மருந்து மாத்திரலாம் இதில் இருக்கு, எடுத்துக்க. இதுல எது வயிற்று வலி மருந்து? அடா நான் என்ன டாக்டரா? எது வேணுமோ சாப்பிட்டுட்டு ஒழுங்கா ரூமுக்கு போய் சேரு. ஏன் வயிற்று வலி மருந்து எதுன்னு சொல்லு. உங்களை தான் ஏன் சொல்லிட்டு போங்க. ஏய் இங்கே என்ன பண்ணுற? நான் கண்ட்ரோல் ரூம் பார்க்கலான்னு தான் வந்தேன். யாரை கேட்டு இங்கே வந்த நீ? அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டு இருந்த ஷூட் பண்ணி போட்டுருவேன். போடா இங்கேருந்தே போ போ.